ஓகேப்பா. P1 power of x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 equal to 1,13,400. இங்கு P1, P2, P3, P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1, x2, x3, x4 என்பன முழுக்கள் எனில் P1, P2, P3, P4 மற்றும் x1, x2, x3, x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. ஓகே, இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த 1,13,400 இந்த எண்களுடைய பெருக்கல் பலன், எந்த எண்களுடைய பெருக்கல் பலனா எழுத போறோம்னா பகா எண்களின் பெருக்கல் பலனா எழுத போறோம். அப்ப டானா வகுத்தல நம்ம ஈஸியா போட்டு போலாம். அப்ப எது பகா எண்கள்னு தெரியணும். எத்தனை பகா எண்கள் பாருங்க, 4 பகா எண்கள் இருக்கு. ஸோ இந்த நம்பரை பார்க்கும்போது 0 முடிச்சுன்னா கண்டிப்பா 10ஆம் வாய்ப்பாடு இருக்கலாம், அல்லது 100ன்னு கூட எடுத்துக்கலாம். 2 0 இருக்கு, 100ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 100 என்பது பகா எண்ணா இல்ல, அதை பிரிச்சு எழுதலாம். பகு என்ன பகா எண்களின் பெருக்கல் பலனா எழுதலாம். எனக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் எழுதிட்டு போக போறேன். கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்கம்மா. 2 0 இருக்கு, 2 0 உடைய நம்பரு 100. 100 எடுத்துட்டேன். அப்ப 2 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 1134 வருமா? ஓகே. அடுத்தது எத்தனை வாய்ப்பாடு போட போறோம்னா 4 முடிஞ்ச 2ஆம் வாய்ப்பாடு போட்டுக்கலாம். 1ல 2 அடங்காது, 2 நம்பரையும் சேர்த்தா 11. 11ல எத்தனை 2 இருக்குது? 2 10, மீதி 1 சேர்த்தா 13. 6 12, மீதி 1, 7 14. 7 முடிச்சு அப்ப 2ஆம் வாய்ப்பாடு வராது. அடுத்தது எத்தனை வாய்ப்பாடு போகலாம்னா 3ஆம் வாய்ப்பாடு போய்க்கலாம். 3ஆம் வாய்ப்பாடு 5ல எத்தனை 3 இருக்கு? 1 3 3. 5ல 3 கழிச்சா 2, 26 வந்தது. 7 3 21, 8 3 24, 25 26, மீதி 2 இருக்கு. 9 3 27. ஓகே. அடுத்தது மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு போலாம். 18 எத்தனை 3 18, 6 3 18, 3 3 9. இப்போ 63 மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு போலாம். 7 9 சாரி 2 3 6, 1 3 3. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு போலாம். 7 3 21. ஸோ 2 3 7 பகா எண்கள். இந்த 100 நான் திருப்பி பகா எண்களின் பெருக்கல் பலனா எழுத போறோம். எப்படி எழுதணும் பார்த்துக்கலாம். ஓகேவாப்பா? இது எடுத்து எழுதலாம். இது 1,13,400 ஈக்குவல் டு இந்த 100 எப்படி எழுதலாம் பாரு சாமி. 100 25 × 4ன்னு எழுதலாமா பாருங்க. இல்லைன்னா 10 × 10 100. இந்த 10 எப்படிலாம்? ஐரன் 10. இந்த 10 எப்படி எழுதலாம்? ஐரன் 10. இப்போ 5 2 முறை வந்துங்க. அப்போ 5 நடுக்கு 2 × 2 நடுக்கு 2 எழுதலாமா? இப்போ பாருங்க, இந்த 100 எப்படி எழுதலாம்? 5 நடுக்கு 2 × 2 நடுக்கு 2. இதோ ஒரு 2 வந்திருக்கு. அப்போ 2 நடுக்கு எத்தனை வந்துருச்சு? 3. × 3 நடுக்கு எத்தனை வந்திருக்கு பாருங்க? 1 2 3 4. 3 நடுக்கு 4. × 7 ஒரே முறை தான் இருக்கு. இங்க வரைக்கும் பார்க்கணும். 7 நடுக்கு எத்தனை முறை? ஒரு முறை, அவ்வளவுதான். ஸோ பெருக்கல் பலனா எழுதியாச்சு. பகா எண்களின் பெருக்கல் பலனா எழுதியாச்சு. 7 வரிசையில் அமைந்த பகா எண்கள் இன்ட்டு போட்டாச்சா? பெருக்கல் பலனா எழுதியாச்சு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைஞ்சிருக்கு. என்ன வரிசையில போடணும்? ஏறு வரிசை. எந்த வரிசையில போடணும்? ஏறு வரிசை. அப்ப என்ன பண்ண போறோம்னா P1 in power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4. எனக்கு இடம் இல்லை, அதனால இங்க ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஏறு வரிசையில எடுத்து போறேன். நம்பர் பாத்துங்க. 2 3 5 7. ஏறு வரிசையில தான். இது சின்ன நம்பர் இதானே. அப்போ 2 நடுக்கு 3 இன்ட்டு இங்க அடுத்த நம்பர் 2 போட்டாச்சு. அடுத்த நம்பர் 3 நடுக்கு 4. ஏறு வரிசையில எடுத்து போறோம். 2 3 5 × 7. அப்ப 5 நடுக்கு எத்தனை இருக்கு? 2. 7 நடுக்கு எத்தனை இருக்கு? 1. இது எழுதுனா 1 மார்க். ஓகே. இங்க ஏறு வரிசைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏறு வரிசையில நான் மாத்தி எழுதுகிறேன். அப்ப முதல்ல இருக்குது பாருங்க, P1க்கு பதிலா 2, P2 3, P3 5, P4 7. மிஸ் இதோட முழுணுமானா இல்லை. எனில்னு சொல்லிட்டு
மதிப்புகளை எடுத்து எழுத சொல்லிடுறாங்க. ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. அப்ப ஆகியவற்றின் மதிப்புகளை காணுங்கலாம் தனித்தனியா எடுத்து எழுதணும். எது? P1, P2, P3, P4. என்ன கேப்பா? 2, 3, 5, 7. பவர் எல்லாம் பாருங்க. x power 1, x1, x2, x3, x4. அதானே? x1, x2, x3, x4. இதனுடைய மதிப்பும் கேக்குறாங்க. x1, x2, x3, x4. x1 உடைய மதிப்பு இப்போ p1 பவர் x1. அப்ப p க்கு மேல இருக்குதானே இது? p1 பவர் x1. இது 3, இது 4, இங்க 2, இது 1. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனால இந்த நம்பர் மாறாமல் தந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஞாபகம் வச்சுது எப்படின்னா 2, 3, 5, 7 ஏறு வரிசை. இதை எழுதும் போது 1, 2 இங்கேருந்து எழுதுங்க, மேலேருந்து 3, 4 எழுதுங்க, முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இதுக்கு அவங்க கொடுக்கறது இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து எழுதுறோம் இல்லையா, இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, 4, 4, 1, 5 மார்க். ஓகே.